வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு டோட்டலா 1376 வேகன்சிஸ்க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. அதுவும் அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இருக்காது. இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஓகே, சோ இதுக்கான கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் தான் உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்ல வரும். அது எப்போ வரும், அதுக்கப்புறம் இதுல என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, அதுல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஆர்ஆர்பியோட அபிஷியல் கேலண்டர் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். ஓகே, அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ALP டெக்னீஷியன், ஜூனியர் இன்ஜினியர் இந்த 3 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இது போக RPF-க்கான நோட்டிபிகேஷனும் வந்துருச்சு. ஓகே, அடுத்து இன்னும் வர வேண்டியது பாத்தீங்கன்னா NTPC. ஸோ NTPCல இருக்கையில அதிகமான வேகன்சிஸ் இருக்கும். இதை பத்தின A to Z இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இதுக்கான 120 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனல்ல கொடுத்துருக்கேன். நான் இந்த எல்லா பிளேலிஸ்டுக்குமான லிங்க்குமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இதுல ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கீங்க, எப்படி படிக்கணும்னு தெரியாது அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுலயும் பர்டிகுலரா NTPC எக்ஸாமுக்கு நம்ம இன்னும் இதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கல அப்படிங்கிற நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த NTPCக்கான பிளேலிஸ்ட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியருக்குமே ரீசெண்டாக தான் நான் வீடியோஸ் கொடுத்துருந்தேன். இதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே கொடுத்துட்டேன். ஸோ அடுத்ததா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கானது. இதுக்கான நோட்டிபிகேஷன் இவங்க கேலண்டர் படி பார்த்தா ஜூலை டு செப்டம்பர் இந்த மந்த்ல தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ கூடிய சீக்கிரமே NTPCக்கான நோட்டிபிகேஷனும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து அக்டோபர் டிசம்பர் இந்த மந்த்லலாம் பாத்தீங்கன்னா லெவல் 1 அதாவது குரூப் டிக்கான ரெக்ரூட்மெண்ட் வரும். அதாவது ரயில்வேலன்னு இல்லை, நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எதை எடுத்துக்கிட்டாலுமே இருக்கிறதுலே ஒரே ரெக்ரூட்மெண்ட்ல அதிகமான வேகன்சி வரக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா இந்த லெவல் 1 தான். அதாவது குரூப் டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியுமே நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். இதையுமே நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துருங்க. ஓகே, 10th முடிச்சவங்களுமே இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிளா தான் இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காதது பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல், அடுத்ததான் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ். இந்த வீடியோல இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுக்கு நான் தனியா இன்னொரு வீடியோ ப்ரொவைட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா நிறைய போஸ்ட் இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சேலரி இருக்கும், ஒவ்வொரு விதமான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிட் இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இந்த ஒவ்வொரு போஸ்ட்டை பத்தின எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். இதுக்கே கண்டிப்பா நம்மளுக்கு அதிகமான டைம் எடுக்கும், ஏன்னா வித்தியாசமா நிறைய இருக்குது அப்படிங்கறனால. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் சேம் தான். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்ததா இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னும் காமன் தான் எல்லாத்துக்குமே. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கான சிலபஸ் என்ன. இதுக்கு முன்னால இதே ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2019 வந்துச்சு. அப்போ சென்னை ஜோன்ல எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. அடுத்ததா இந்த ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு மேக்சிமம் மார்க் பாத்தீங்கன்னா, நீங்க இதுல மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கக்கூடிய ஜாப் தான் அப்படின்னால அந்த மெடிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கும். 170 கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். மிச்சம் 30 கொஸ்டினுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டுல எல்லாம் டீச் பண்ணல, பட் நான் மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் இதுல இருக்குது. மேத்ஸ், ரீசனிங், GK எல்லாம் இருக்குது, சயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது ஒரு வித்தியாசமான ரெக்ரூட்மெண்ட். தமிழ்ல இவ்வளவு கிளியரா யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வீடியோ போட்டிருக்காங்களானே தெரியல. ஸோ இதுக்கு நான் எஃபோர்ட் போட்டு இவ்வளோ ஒரு லென்த்தான ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க இதுக்கு எலிஜிபிளா இல்லாட்டியுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க மெடிக்கல் ரிலேட்டடா குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே தமிழ்நாட்டில இருந்து இதுல நிறைய பேர் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அதனால முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. செப்டம்பர் 18 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ற வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோ தனியா கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ எத்தனை பேர் பாப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்க இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொன்னாதான் நான் அப்ளை பண்ற வீடியோ கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த வீடியோ கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லல. ஓகே, எக்ஸாமுக்கு மினிமம் 5 to 6 மாசம் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன இந்த மற்ற ரெக்ரூட்மெண்ட்டுக்குலாம் இன்னும் எக்ஸாம் வரல. ALP டெக்னீஷியன், RPF, JEக்குலாம் இன்னும் எக்ஸாம் வைக்கல. அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ இன்னும் அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குலாம் எக்ஸாம் டேட்டே சொல்லல. அப்படிங்கிறப்போ டேட் சொல்லி எக்ஸாம் வச்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பா 5 to 6 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் இருக்கும். அதனால நீங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சாலும்
உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது. இந்த டைமை யூஸ் பண்ணி இதில் நீங்கள் வந்து எப்படியாச்சும் கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஓகே, இப்போ இதில் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த ஏஜ் லிமிட் எந்த டேட்டில் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2025 அந்த டைமில் இந்த டேட்டில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, நான் சொல்கிறப்ப நீங்கள் வந்து இந்த டேட்டில் உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு விதமான மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் இருக்குது. அது என்னன்னு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ B1 கொடுத்துருப்பாங்க. B1 என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நீங்க கண்ணாடி போட்டிருந்தாலும் கண்ணாடி போடலாலும் நீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே இதுக்கு எலிஜிபிள் தான். மேல் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகே, இதுல வந்து கண்ணாடி போட்டிருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கண்ணில் 6/9 இன்னொரு கண்ணில் வந்து 6/12 டிஸ்டன்ஸ் விஷன் வந்து இருக்கணும். ஓகே, அதே மாதிரி நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா 0.6 இருக்கணும். இது வந்து B1 ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே, இந்த B1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் விஷன் இருக்கணும், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மீசோபிக் விஷன் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் எதுவும் குறைபாடு இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்ததா C1 அப்படின்னா இதுல வந்து 6/12 6/18 இருக்கணும். வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் சொல்லியிருக்காங்க. கண்ணாடி போட்டிருக்கிறப்ப இவ்வளவு இருந்தா கூட போதுமானது. நியர் விஷன் 0.6 இருக்கணும். வேற எந்த ரெக்வயர்மெண்ட்டும் இதுக்கு வந்து தேவையில்லை. அதே மாதிரி C2 அப்படின்னா ஒரு கண்ணில் மட்டும் 6/12 இருந்தா போதுமானது. இன்னொரு கண்ணில் வந்து உங்களுக்கு பவரே இல்லாட்ட கூட பிரச்சனை இல்லை. ஓகே, ஒருவேளை இது வந்து இந்த பிடபிள்யூ கேண்டிடேட்கான இருக்கக்கூடிய ஒரு ரெக்வயர்மெண்டா இருக்கும். ஒரு கண்ணுல வந்து அவங்களுக்கு சுத்தமாவே பார்வை இல்லை அப்படின்னா கூட அவங்களுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நியர் விஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க, 0.6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் இதுலயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து இந்த டேட்ல பாக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறது வந்து டீடைல்டா பார்க்கலாம். நான் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா எதுக்கு அதிகமான வேகன்சி இருக்குதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன், கம்மியான வேகன்சி இருக்கிறத கடைசி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆர்டர்ல நிறைய போஸ்ட் இருக்குது. நீங்க ஒவ்வொரு போஸ்ட் வர்றப்போ உங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குதா, உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அந்த போஸ்டோட நேமை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு 10 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னா 10 போஸ்ட்டுக்குமே ஒரே அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க எதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நர்சிங் சூப்பரண்டன்ட். இதை வந்து இதுக்கு முன்னால் இருந்த நோட்டிபிகேஷன்ல வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது நான் இப்ப சொல்ற இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இப்ப கொடுத்துருக்கிறது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். அதுல இவ்வளவு டீடைல் கொடுக்கல. போன வருஷம் அதாவது 2019 இதே ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. அப்போ அதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த 2 போஸ்ட்டும் ஒரே போஸ்ட் தான் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இது வேறையா இருந்து இதுக்கு வேற குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கான கம்ப்ளீட் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ போடுவேன். அதுக்கான கிளாரிபிகேஷன் நான் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 717 வேகன்சிஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லா. இதுக்கான சேலரியுமே வந்து பாத்தீங்கன்னா மாசம் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே 60,000க்கு மேல இருக்கும். இன்ஹேண்ட் சேலரி, அதாவது உங்களுக்கு அந்த டிடக்ஷன் எல்லாமே போக உங்க கைக்கு மட்டுமே 60,000க்கு மேல சேலரி வரும். இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C1 இருக்கணும். ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் அப்படிங்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 3 வருஷம் கோர்ஸ் பாஸ் பண்ணிருக்கணும். ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் அப்படிங்கக்கூடிய இந்த கோர்ஸ் வந்து 3 வருஷ கோர்ஸ் பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி அந்த 3 வருஷ கோர்ஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க நர்ஸ் அண்ட் மிட்வைஃபா வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க 20ல இருந்து 43 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓபிசினா 46 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 48 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஏஜ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இது வந்து வித் ரிலாக்ஸேஷனோட தான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷனோட தான் இந்த ஏஜ் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட். இது வந்து என்ட்ரி கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே போஸ்ட் வந்து போன வருஷம் நோட்டிபிகேஷன்ல கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே, பட் ரெண்டுமே ஒன்னா இருக்கும் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல தான் நான் இதுல வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு டோட்டலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 246 வேகன்சிஸ் இருக்குது. இதோட இன்ஹேண்ட் சேலரி வந்து 42,000க்கு அதிகமா இருக்கும். மாச சம்பளம் உங்களுக்கு இதை எந்த இடத்துல டியூட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதை விட கொஞ்சம் அதிகமாவோ கம்மியாவோ இருக்கலாம். பட் ஒவ்வொரு வருஷமும் இன்கிரிமெண்ட்டும் இருக்கும். ஓகே, இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C2 இருக்கணும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 10th + 2 இன் சயின்ஸ், அதாவது 12th வந்து நீங்க சயின்ஸ் குரூப்ல வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, 12th முடிச்சிருக்கணும். வித் டிப்ளமோ இன் பார்மசி அண்ட் ரிஜிஸ்டர்ட் அஸ் பார்மசிஸ்ட், அதாவது நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம்
டிப்ளமோ இன் ஃபார்மசியும் முடிச்சிருக்கணும், ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி, அதாவது பி ஃபார்மா வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, இந்த இது இல்லைனா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நீங்க 12th முடிச்சிருக்கணும். 12th அப்புறம் என்ன அப்படிங்கறது எல்லாம் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்ட் ரெஜிஸ்டர்ட் அஸ் ஃபார்மசிஸ்ட், அது இல்ல அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பி ஃபார்மா வந்து முடிச்சிருக்கணும். ஆர் ஈக்குவலண்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் அஸ் ஃபார்மசிஸ்ட். ஓகே, அதாவது பி ஃபார்மா அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் இதுலயுமே நீங்க வந்து ஃபார்மசிஸ்டா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். ஸோ ஃபார்மசிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா நீங்க 12th சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படி இல்லைன்னா பி ஃபார்மா வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் இருக்கவங்க 38 வயசு வரைக்கும் இருக்கணும், ஓபிசினா 41, எஸ்சி எஸ்சினா 43 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, இதுக்கு 126 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து 50,000க்கு மேல இன்ஹான்ஸ் சேலரி உங்களுக்கு மொதல் மாசமே கிடைக்கும். இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C1 இருக்கணும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேவிங் ஸ்டடிட் கெமிஸ்ட்ரி எஸ் மெயின் ஆர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன் எனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி வைல் அண்டர்டேக்கிங் த கோர்ஸ். பிஎஸ்சில என்னன்னு சொல்லல, ஆனா பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டா இருந்திருக்கணும், இல்லைன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருந்திருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நீங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 year டிப்ளமோ ஆஃப் ஹெல்த் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அந்த கோர்ஸ் வந்து நீங்க பண்ணிருக்கணும். ஓகே, இதுவும் கண்டிப்பா பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா இது பண்ணல அப்படின்னா 1 year நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அவார்டட் பை நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங், இது வச்சிருக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்னு இந்த 1 year டிப்ளமோ இல்லைன்னா 1 year நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து வச்சிருக்கணும். ஓகே, இதுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க 36 வரைக்கும், ஓபிசில இருக்கவங்க 39 வரைக்கும், எஸ்சி எஸ்டில இருக்கவங்க 41 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலுமே வந்து 10 வயசு அதிகமாகவும் இருக்கலாம். எக்ஸாக்டா எந்தெந்த போஸ்ட்டுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து நான் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகே, ஏன்னா அதுல வேகன்சிக்கு வந்து என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து நோட்டிபிகேஷன்ல பார்த்தாதான் தெரியும். ஓகே, இப்போ லேபரட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு வந்து 94 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு இன்ஹான்ஸ் சேலரி 30,000க்கு மேல இருக்கும் ஒவ்வொரு மாசமும். இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் லென்த்தா இருக்குது அப்படிங்கிறனால. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் இருக்கவங்க 18 இருந்து 36 வயசுக்குள்ள இருக்கணும், ஓபிசினா 39 வயசுக்குள்ள, எஸ்சி எஸ்சினா 41 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே, 12th இன் சயின்ஸ் பிளஸ் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் 12th வந்து சயின்ஸ் குரூப்ல வந்து நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதுவும் கண்டிப்பா இருக்கணும், டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. ஓகே, அப்படி இல்லைன்னா அதாவது இந்த நீங்க 12th அப்புறம் இந்த டிப்ளமோ பண்ணலன்னா வேற என்ன பண்ணியிருந்தா எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அட் பார் வித் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. ஓகே, அதாவது சர்டிபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேப்ல அதுல என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜில வந்து நீங்க இந்த கோர்ஸ் வந்து பண்ணிருக்கணும். இந்த கோர்ஸ் மினிமம் 1 year கோர்ஸா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி டியூரிங் த கோர்ஸ் த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் டன் த ட்ரைனிங் ஆன் ஃபுல் டைம் பேசிஸ். இது நீங்க பார்ட் டைமா பண்ணிருந்தீங்க இல்லைன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது, ஃபுல் டைம் பேசிஸ்ல பண்ணிருக்கணும். அதே மாதிரி இந்த கோர்ஸ் முடியிறப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்கணும், அந்த எக்ஸாமும் நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி இருந்தா எலிஜிபிள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஸோ இதுக்கு 64 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு 42,000க்கு மேல உங்களுக்கு வந்து இன்ஹான்ஸ் சேலரி இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இதுக்கு B1 இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து 12th +2 முடிச்சிருக்கணும் வித் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அதாவது 12th +2ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி அப்படி இல்லைன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் இல்லைன்னா ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, இது வந்து 2 year கோர்ஸ் வந்து டிப்ளமோ பண்ணிருக்கணும். ஓகே, இந்த 3ல ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, இது மேண்டேட்டரி கிடையாது. இதுலயே நீங்க சயின்ஸ் கிராஜுவேட்டா இருந்து அதுக்கப்புறம் இந்த டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 12th வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய குரூப், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3ல ஏதாச்சும் ஒரு கோர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பண்ணிருக்கணும். ஓகே, ஏஜ் லிமிட் வந்து 19ல இருந்து 36க்குள்ள இருக்கணும். யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்காங்க, ஓபிசினா 39க்குள்ள, எஸ்சி எஸ்டினா 41க்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் லெபார்டரி சூப்பரிண்டென்டன்ட் கிரேட் 3 இதுக்கு வந்து 27 வேகன்சி இருக்குது. 50,000க்கு மேல இதுக்கு இன்ஹான்ஸ் சேலரி இருக்கு. நான் சொல்ற எல்லா சேலரியுமே உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் தான்.
பிடிமானம் போக கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் தான். ஓகே, இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா B1 இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி வித் பயோகெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா மைக்ரோபயாலஜி, இல்லைன்னா லைஃப் சயின்ஸ், இல்லைன்னா பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி as மெயின் ஆர் ஆப்ஷனல் ஆர் சப்சிடியரி சப்ஜெக்ட் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, அதாவது பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அது என்னென்னு கொடுத்துருக்காங்க, பயோகெமிஸ்ட்ரியில, இல்லைன்னா மைக்ரோபயாலஜி, இல்லைன்னா லைஃப் சயின்ஸ்ல. இல்லைன்னா நீங்க வந்து பிஎஸ்சிலே வந்து நீங்க வேற பிஎஸ்சி பண்ணியிருந்தாலும் அதுல கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருக்கணும், மெயின் சப்ஜெக்டாவோ இல்லைன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டாவோ இருந்திருக்கணும். இருந்தா நீங்க வந்து எலிஜிபிள். ஓகே, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, இதுக்கு ஈக்குவலண்டா ஏதாச்சும் வந்து நீங்க வந்து ஒரு டிப்ளமோ பண்ணிருக்கணும். ஓகே, இதுவும் கண்டிப்பா இருக்கணும். இது போக அதுக்கப்புறம் இது. ஓகே, ஆர் இது இல்லைன்னா பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி. ஓகே, அதாவது நீங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி, அதுலயுமே லெபார்டரி அந்த இதுல இருக்கக்கூடிய பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, இப்ப ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்னா 18ல இருந்து 36க்குள்ள இருக்கணும், ஓபிசினா 39க்குள்ள இருக்கணும், எஸ்சி எஸ்டினா 41க்குள்ள இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன். ஸோ இதுக்கு வந்து 20 வேகன்சி இருக்குது. 50,000க்கு மேல உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரி இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 இருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சியில வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க தெளிவாக கொடுக்கல. ஸோ அப்போ எந்த பிஎஸ்சினாலும் இதுக்கு வந்து ஓகே தான். ஓகே, பிளஸ் அதுக்கப்புறம் இதுவும் இருக்கணும், டிப்ளமோ இன் ஹீமோ டயாலிசிஸ் இது பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 years சாட்டிஸ்ஃபேக்டரி இன்ஹவுஸ் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹீமோ டயாலிசிஸ் ஒர்க் இன் அ ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃபும் இருக்கணும். ஓகே, பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹீமோ டயாலிசிஸ்ல வந்து டிப்ளமோ பண்ணிருக்கணும். ஒருவேளை டிப்ளமோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இதுல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதே ஃபீல்டுல ஹீமோ டயாலிசிஸ்ல வந்து இருக்கக்கூடிய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நீங்க வந்து அப்ளை பண்றப்போ அப்லோட் பண்ணணும். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்னா வந்து 36க்குள்ள இருக்கணும், ஓபிசினா 39க்குள்ள, எஸ்சி எஸ்டினா 41க்குள்ள இருக்கணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு 20 வேகன்சி இருக்குது. இதுல இன்ஹான்ஸ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு C1 இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரபி இது நீங்க வந்து பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் 2 year பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிசியோதெரபி இதுவும் இருக்கணும். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்லீஸ்ட் 100 பெட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்னா 36க்குள்ள இருக்கணும், ஓபிசினா 39க்குள்ள, எஸ்சி எஸ்டினா 41க்குள்ள இருக்கணும். ஓகே, அடுத்ததா ஃபீல்டு ஒர்க்கர். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நோட்டிபிகேஷன்ல இல்ல, இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாக்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நோட்டிபிகேஷன் வர்றப்பதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு 19 வேகன்சி இருக்குது. 27,000க்கு மேல சேலரி இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C2 இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சொல்றேன். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட்ல இருந்து யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க வந்து 18ல இருந்து 33க்குள்ள இருக்கணும், ஓபிசினா 18ல இருந்து 36க்குள்ள இருக்கணும், எஸ்சி எஸ்டினா 38க்குள்ள இருக்கணும். ஓகே, அடுத்ததா இசிஜி டெக்னீஷியன். இதுக்கு வந்து 13 வேகன்சி இருக்குது. 35,000க்கு அதிகமான சேலரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரி இவ்வளவு இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C1 இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12th முடிச்சு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், கிராஜுவேஷன் இன் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆர் டிப்ளமா ஆர் டிகிரி இன் இசிஜி லெபார்டரி டெக்னாலஜி ஆர் கார்டியாலஜி டெக்னீஷியன் ஆர் கார்டியாலஜி டெக்னிக்ஸ். அதாவது இதுல ஏதாச்சும் ஒண்ணுல ஓகே, அதாவது இசிஜி லெபார்டரி டெக்னாலஜி இல்லைன்னா கார்டியாலஜி டெக்னீஷியன் இல்ல கார்டியாலஜி டெக்னிக்ஸ், இந்த ஃபீல்டுல ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சர்டிபிகேட் கோர்ஸோ இல்லைன்னா டிப்ளமோ கோர்ஸோ இல்லைன்னா டிகிரியோ பண்ணிருக்கணும். ஸோ அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா அது மினிமம் 1 year டியூரேஷன்ல இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டா இருக்கணும். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க 36 வரைக்கும், ஓபிசியில் இருக்கவங்க 39 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்க 41 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்தது டயட்டீஷியன். இதுக்கு 5 வேகன்சி இருக்குது. இதுக்கு 60,000க்கு மேல சேலரி இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2 இருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ் வித் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயட் எத்திக்ஸ் 1 year கோர்ஸ் பண்ணிருக்கணும். ஓகே, பிஎஸ்சி சயின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் 1 year இது இருக்கிறது வந்து பண்ணிருக்கணும். அது வந்து எதுலன்னு பாத்தீங்கன்னா டயட் எத்திக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபீல்டுல. ஓகே, அதுக்கப்புறம் 3 month இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் ஹாஸ்பிட்டல் இதுவும் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே இல்லைன்னா அதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் பிளஸ் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ்
அதுல வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இந்த இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ்ல வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஃபீல்ட்ல வந்து பண்ணிருக்கணும். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து யூஆர்இடபிள்யூஎஸ்னா வந்து 36, ஓபிசினா 39க்குள்ள, எஸ்சிஎஸ்சினா 41 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகே, அடுத்து ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், இதுக்கு 4 வேகன்சி இருக்குது, 50,000க்கு மேல சேலரி இருக்கும். இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ இன் ஆடியோ அண்ட் ஸ்பீச் தெரப்பி. ஓகே, பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ஆடியோ அண்ட் ஸ்பீச் தெரப்பி இதுவும் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதே ஃபீல்டுல உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் யூஆர்இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க 31 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், ஓபிசினா 34 வயசு வரைக்கும் இருக்கவங்க, எஸ்சிஎஸ்சினா 36 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்ததா டென்டல் ஹைஜீனிஸ்ட், இதுக்கு 3 வேகன்சி இருக்குது, இதுக்கு 50,000க்கு மேல சேலரி இருக்கும், C2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுக்கு டிகிரி இன் சயின்ஸ், பயாலஜில வந்து நீங்க சயின்ஸ் டிகிரி வந்து பண்ணிருக்கணும், அதாவது பிஎஸ்சி பயாலஜி வந்து பண்ணிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ ஆர் சர்டிபிகேட் கோர்ஸ் 2 வருஷ கோர்ஸ் இன் டென்டல் ஹைஜீன். ஓகே, இதுல வந்து நீங்க 2 வருஷ கோர்ஸ் பண்ணிருக்கணும். அடுத்ததா ரிஜிஸ்டர்ட் வித் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அஸ் டென்டல் ஹைஜீனிஸ்ட். ஸோ டென்டல் ஹைஜீனிஸ்டா நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். டென்டல் ஹைஜீனிஸ்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இதுல வந்து அப்ளை பண்ற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க, இந்த வேகன்சியை விடையே கம்மியா தான் இருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கக்கூடிய இந்த ஃபேக்டரை வந்து அவங்க கன்சிடர் பண்ணாம கூட போகலாம். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆனா அதை பின்னால்தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 36க்குள்ள இருக்கணும், யூஆர்இடபிள்யூஎஸ் இருக்காங்க, ஓபிசினா 18ல இருந்து 39க்குள்ள, எஸ்சிஎஸ்சினா 18ல இருந்து 41 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பெர்ஃபியூஷனிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி இருக்குது, 50,000க்கு மேல சேலரி இருக்கும், B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும், பிஎஸ்சி வித் டிப்ளமோ இன் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி அண்ட் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கார்டியோ பல்மோனரி பம்ப் டெக்னீஷியன் இன் ரெப்யூட்டட் ரெகக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஓகே, இந்த 2ல ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து யூஆர்இடபிள்யூஎஸ் இருக்கவங்க 21ல இருந்து 43க்குள்ள இருக்கணும், ஓபிசினா 46க்குள்ள, எஸ்சிஎஸ்சினா 49க்குள்ள இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி தான் இருக்குது, 50,000க்கு மேல சேலரி இருக்கும், C1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே நான் வந்து நோட்டிபிகேஷன் வர்றப்பதான் சொல்ல முடியும், ஏன்னா இது போன வருஷம் இல்லை, இப்பதான் இருக்குது. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அடுத்ததா கேப் லெபோரட்டரி டெக்னீஷியன், இதுக்கு வந்து 2 வேகன்சி, 50,000க்கு மேல சேலரி இருக்கும், B1 ஸ்டாண்டர்ட். இதுக்குமே நோட்டிபிகேஷன் வர்றப்ப நான் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத சொல்றேன், ஏஜ் லிமிட் வந்து இதுதான். ஓகே, அடுத்து ஸ்பீச் தெரபிஸ்ட், இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான், 42,000க்கு மேல சேலரி இருக்கும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 இருக்கணும், பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ இன் ஆடியோ அண்ட் ஸ்பீச் தெரப்பி வந்து பண்ணிருக்கணும், அடுத்த 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த கார்டியாக் டெக்னீஷியன், இதுக்கு 4 வேகன்சி இருக்குது, 35,000க்கு மேல சேலரி இருக்கும், B1 ஸ்டாண்டர்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷனும் நோட்டிபிகேஷன் வர்றப்பதான் சொல்ல முடியும், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அடுத்ததா ஆப்தோமெட்டரிஸ்ட். ஓகே, ஆப்தோமெட்டரிஸ்ட், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது, இதுக்கு 35,000க்கு மேல சேலரி இருக்கும், இதுக்கு வந்து B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வர்றப்பதான் சொல்ல முடியும், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க இதுல 4-5 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஒரே அப்ளிகேஷனை நீங்க இந்த 7 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம், தனித்தனியா அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதனால நீங்க எத்தனை போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஓகே, அந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. இதுல நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகே, இப்போ அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் நீங்க தமிழ் எழுதினாலும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ், மலையாளம் அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுல டோட்டலா 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் உண்டு, தெரியாத கொஸ்டினை நீங்க ஸ்கிப் பண்ணணும். ஓகே, இதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்காங்கன்னா, ப்ரொஃபஷனல் எபிலிட்டில இருந்து 70 கொஸ்டின். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான சிலபஸ் நான் சொல்றேன். இது என்ன அப்படின்னா, நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களோ, மெடிக்கல் ஃபீல்டு தானே, ஸோ மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 70 கொஸ்டின் இருக்கும். அது நீங்க என்ன படிச்சிருந்தீங்களோ அதுல இருந்தா இருக்கும். ஓகே, உங்களோட மெயின் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது ரிலேட்டடா வந்து 70 கொஸ்டின் இருக்கும், இதுதான் மேஜர். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க,
ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மேத்ஸ், ரீசனிங் ரெண்டும் சேர்ந்து 10 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. பட் இதுக்கு நீங்க அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டி தவிர 30 கொஸ்டின் இருக்குது. ப்ரொஃபஷனல் எபிலிட்டில இருந்து 70 கொஸ்டின் இருக்குது. டோட்டலா 100 கொஸ்டின். இந்த 100 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு 90 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. ஓகே, அதாவது 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் மார்க் உண்டு. இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கறது வந்து கிளியரா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்லேயே லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க, இந்த வருஷமும் கொடுத்துருவாங்க. இப்போ மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ், அரித்மெட்டிக் ரெண்டுமே இருக்குது. ஓகே, ரீசனிங்ல வந்து உங்களுக்கு அனலாகி, ஆல்பபெட்டிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ், கோடிங், டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி இதுலயுமே நிறைய டாபிக் இருக்குது. பட் எல்லா டாபிக்ல இருந்தும் கொஸ்டின் வராது. மொத்தமாவே இது எல்லாம் சேர்த்து 10 கொஸ்டின் அப்படிங்கிறப்போ இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின், இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின், இதுல இருந்து ஒரு 4-5 டாபிக், இதுல இருந்து ஒரு 4-5 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரப்போகுது. பட் அது எந்த 4 டாபிக், எந்த 5 டாபிக் நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க எல்லா டாபிக்கும் படிச்சுக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், இதுல வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கும் மட்டும் படிச்சுக்கோங்க. மற்றதும் இருக்குது, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நீங்க படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கும் மட்டும்தான். அதை மட்டும் படிச்சாலே போதும். அதுக்கு மேல படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிறனால. ஓகே, ஏன்னா இதுதான் மெயின். இதுக்கு நீங்க அதிகமா டைம் கொடுக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதான் ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே இருக்கும். இது நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். ஓகே, இதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பட் இது உங்களுக்கு கண்டிப்பா எங்கேயுமே டீச் பண்ணிருக்க மாட்டாங்க, ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம கோர்ஸ்ல அவைலபிளா இல்லை. நம்ம இந்த இதுக்கு தான் நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்க ஆல்ரெடி வேற ரயில்வே எக்ஸாமுக்கு எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் தேவைப்படும். அப்போ நீங்க இதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 30 மார்க்குக்கு நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்குது, 70 மார்க்குக்கு இல்லை. நான் திரும்பவும் தெளிவா சொல்லிடுறேன். ஓகே, இப்போ அந்த 70 மார்க்குக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் மாறுது. ஓகே, இப்போ டயட்டீஷியன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன் டு ஹியூமன் பயாலஜி அண்ட் பாடி ஃபங்க்ஷன், நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க பாத்துக்கணும். இந்த டாபிக் எல்லாம் நீங்க தேடி பார்த்து படிச்சுக்கணும். ஓகே, ஸ்டாஃப் நர்ஸுக்கு என்னென்ன அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி டென்டல் ஹைஜீனிஸ்ட், இதுல ஒரு சில போஸ்ட்டுக்கு இந்த வருஷம் நோட்டிபிகேஷன்ல இல்ல, ஒரு சில போஸ்ட் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அதனால இப்போதைக்கு இது நீங்க என்ன அப்படிங்கறத லைட்டா பாத்துக்கோங்க. இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் என்னென்ன சிலபஸ் அப்படிங்கறத நீங்க தெளிவா பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இதே ரெக்ரூட்மெண்ட் வந்து 2019 நடந்துச்சு. அப்போ சென்னை ஆர்ஆர்பில வந்து எவ்வளவு கட் ஆஃப் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வச்சிருந்தாங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டாஃப் நர்ஸுக்கு நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஆருக்கு வந்து 72 மார்க் கட் ஆஃப் இருந்திருக்கு, எஸ்சிக்கு 65, எஸ்டிக்கு 57, ஓபிசிக்கு வேகன்சி இருந்திருக்காது, அதனால இதுக்கான கட் ஆஃப் கொடுக்கல. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 60, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 54, இதுல பிடபிள்யூல எல்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 43, இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 70 மார்க்குக்கு மேல எடுத்திருந்தா நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் கிடைச்சிரும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 40 மார்க்கே போதுமானதா தான் இருந்திருக்கு. ஓகே, இது வந்து என்ன கட் ஆஃப்னா, இது எக்ஸாக்டா எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ அத்தனை பேரை மட்டும் எடுக்கிறப்ப இவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 50% எக்ஸ்ட்ரா ஒரு சிலரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப், ஆக்சுவல் கட் ஆஃப். ஓகே, கண்டிப்பா இதுல ஒரு சிலர் டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அது போக இதுல இருக்கவங்க ஒரு சிலர் வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு இந்த ரேஞ்சில தான் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷமும் இதே ரேஞ்சில தான் வேகன்சி இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ இந்த ரேஞ்சில தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப், ஃபைனல் கட் ஆஃப் இந்த வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க்குக்கு மேல நீங்க வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க 70 மார்க்குக்கு மேல எடுக்கணும். அதாவது 100க்கு 70க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி 70க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதுல இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 10க்கு 7 மார்க்குக்கு மேல எடுக்கணும், சயின்ஸ்ல 8க்கு மேல எடுக்கணும், மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஃபுல் மார்க்கே எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் இருக்குதுல்ல, இதுல வந்து 45க்கு மேல எடுக்கணும். இந்த மாதிரி டார்கெட் வைங்க. இதுக்கு நீங்க தான் படிச்சுக்கணும். வேற எங்கேயும் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களான்னு பாருங்க. அப்படி பண்ணா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க ஃபீல்டுல இருக்கக்கூடியது அப்படிங்கிறப்போ இது நீங்க தான் வந்து பாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க ஏதாச்சும் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி கூட படிச்சாலும் போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இந்த 30 கொஸ்டினுக்கு, இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த 30 கொஸ்டினுக்கு தேவை அப்படின்னா நீங்க நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து வெறுமனே இந்த 30 கொஸ்டினுக்காக மட்டும் நீங்க ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது போக இன்னும் நிறைய இருக்குது. ரயில்வேல வரக்கூடிய அந்த என்டிபிசி, குரூப் டி, அதுக்கப்புறம் ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, அதுக்கு எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், அந்த மாதிரி ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாம், எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்,
அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு 30க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499. இது ஒன் டைம் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லாமே உங்களுக்கு வீடியோவும் அவைலபிளா இருக்கும். இந்த கோர்ஸ்ல மட்டுமே இது வரைக்கும் 2000க்கும் அதிகமான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதுல வந்து இது வரைக்கும் 1000க்கு அதிகமான பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இன்னமும் செலக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஓகேன்னா நிறைய பேர் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வீடியோஸ் அதுக்கப்புறம் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லாமே பேசிக்ல இருந்து எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல்ல டீச் பண்ணிருப்போம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நம்மளுடைய சந்துருமேஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டேரக்டா சந்துருமேஸ்ன்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்துடும். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைன்னா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க்கும் iOS ஆப்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வெப்சைட் வேணும் அப்படின்னா வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வெப்சைட்டோ iOS ஆப்போ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடும் தேவைப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க கீழே கொடுத்துக்கக்கூடிய லிங்க்ல உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. உங்களோட நேம், மொபைல் நம்பர், அதுக்கு வரக்கூடிய ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறது வரும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து SMS அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி பே பண்ற லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பே பண்ற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல நீங்க வந்து இதுல காட்டுற அமௌண்ட் வந்து பே பண்ணிருங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து 15 சம்திங் காட்டும். ஓகே, 1538 அந்த மாதிரி காட்டும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிருங்க. நீங்க நெட் பேங்கிங் மூலமாவோ யூபிஐ மூலமாவோ கார்டு மூலமாவோ பே பண்ணிக்கலாம். பே பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்க இதுல மறுபடியும் அந்த கோர்சஸை கிளிக் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணலாம். இல்லை ஸ்டார்டிங்ல நீங்க ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, அதில் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஓகே, ஸோ எப்படினாலும் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதில் ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதில் RRB பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் இருக்கும். அந்த நான் ப்ரொஃபஷனல் சிலபஸ் என்னவோ அது இருக்கும். மேத்ஸ், ரீசனிங், ஜிகே, சயின்ஸ் அது எல்லாமே வந்து இதுல இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடியதை மட்டும் பார்த்தா போதுமானது. இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் வராது. இதுல இப்ப டைம் டேபிள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 80 டேக்கான டைம் டேபிள் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இதுல டெய்லி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ பார்க்கணும். டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர் வீடியோவும் பார்க்கணும். கரண்ட் அஃபேர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2024 இருந்து பாருங்க. இந்த ரெண்டை நான் டைம் டேபிள்ல இன்க்ளூட் பண்ணல. இதை நான் வந்து உங்களுக்கு முன்னாலே சொல்லிடுறேன். டைம் டேபிள்ல என்ன கொடுத்துருக்கணும் அதெல்லாம் படிக்கணும். அது போக டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோவும் டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர் வீடியோவும் பார்க்கணும். ஓகே, கரண்ட் அஃபேர் வந்து ஜனவரி 2024 இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாசம் வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கறத நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுல டே 1க்கானதை மட்டும் நீங்க வந்து பாருங்க. இதை பார்த்தாலும் உங்களுக்கு மற்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ டே 1ல ரீசனிங்ல ஒரு வீடியோ பார்க்கணும். நம்பர் சீரீஸ்ல வந்து ஒரு வீடியோ பார்க்கணும். பர்சன்டேஜ்ல மேத்ஸ்ல பர்சன்டேஜ்ல ஒரு வீடியோ பார்க்கணும். மேத்ஸ்ல உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸும் உண்டு அப்படின்னால அல்ஜிப்ரால ஒரு வீடியோ பார்க்கணும். ஸோ இது போக ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ, அடுத்ததா வந்து கரண்ட் அஃபேர்ல ஒரு வீடியோ. டோட்டலா ஒரு நாளைக்கு 5 to 6 வீடியோ மாதிரி பாக்குற மாதிரி வரும். இதுல உங்களுக்கு போக போக சயின்ஸும் ஆட் ஆகும். ஓகே, 30 மார்க்குக்கு இவ்வளவு படிக்கவான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு இருக்குது சிலபஸ். ஓகே, வேற வழி இல்லை. நீங்க அதுல படிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா நீங்க அந்த 30 மார்க்கு எடுக்க முடியாது. நீங்க அந்த 70 மார்க்ல ஸ்ட்ராங்கா இருந்து 70க்கு 65 70 கிட்ட எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ 80 நாளுக்கான டைம் டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு டைம் இருக்கும் கண்டிப்பா. அந்த டைம்ல நம்ம இந்த டைம் டேபிள்ல கொடுக்காத ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்குமே நம்ம கோர்ஸ்ல வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.